வணக்கம். தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட வாகன இலக்க தகடுகள். குறுந்தூர ரயில் சேவைகள் மட்டுமே இன்று இயக்கப்படும், ரயில்வே திணைக்களம் அறிவிப்பு. கப்பலில் போதைப்பொருள் கடத்தி வந்தவர் சுங்க அதிகாரிகளால் கைது. மீண்டும் நட்டத்தை பதிவு செய்த மின்சார சபை. மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல் மற்றும் வடமாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அடுத்த சில நாட்களில் மழையுடனான வானிலை எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் மேல் சப்ரகமுவ, வடமேல் மற்றும் வடமாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு மேல் சப்ரகமுவ, வடமேல், வடமத்திய மற்றும் வடமாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கு மேல் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமேல், வடமத்திய, தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர்மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதிய மோட்டார் வாகனங்களை பதிவு செய்யும் போது வாகன இலக்க தகடுகள் வழங்குவது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. தற்போது வாகன இலக்க தகடுகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் கடந்த ஏப்ரல் 28 முதல் இது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி பதிவு செய்யப்பட்ட செசி இலக்கத்தை கொண்ட மோட்டார் வாகனங்களுக்கு வாகன இலக்க தகடுகளோ அல்லது ஸ்டிக்கர்களோ வழங்கப்பட மாட்டாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் புதிய மோட்டார் வாகனம் பதிவு செய்யும் போது இலக்க தகடுகள் வழங்கப்படாவிட்டாலும் அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட வாகன இலக்கத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்கே தெரிவித்தார். அதன்படி மோட்டார் வாகன உரிமையாளர்களுக்கு அந்த இலக்கத்தை பிரதி செய்து வாகனத்தில் காட்சிப்படுத்தும் வாய்ப்பும் உள்ளதாக கமல் அமரசிங்க மேலும் தெரிவித்தார். அதன்படி இது தொடர்பாக போலீசாருக்கு தெரியப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காலி, நீர்கொழும்பு மற்றும் வயாங்குட போன்ற குறுந்தூர ரயில் வீதிகளில் மட்டுமே இன்று ரயில்கள் இயக்கப்படும் என ரயில்வே பொது முகாமையாளர் தம்மிக்க ஜெயசுந்தர தெரிவித்தார். அதன்படி நீண்ட தூர ரயில் சேவைகள் இயக்கப்படாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது, பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி நேற்று நள்ளிரவு முதல் ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகள் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இந்த கோரிக்கைகளுக்கு அடுத்த வாரத்திற்குள் தீர்வு வழங்கப்படாவிட்டால் தொடர் வேலை நிறுத்தத்தை மேற்கொள்ள உள்ளதாக ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் சுவேத சோமரத்ன தெரிவித்திருந்தார். வேலை நிறுத்த நடவடிக்கையின் காரணமாக நேற்று இரவு இயக்கப்படவிருந்த அனைத்து தபால் ரயில்களும் ரத்து செய்யப்பட்டதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபை 2025 மார்ச் 31 முடிவடைந்த முதல் காலாண்டில் 18.47 பில்லியன் ரூபாய் நட்டத்தை பதிவு செய்துள்ளதாக மின்சார சபை சமீபத்திய நிதி அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. 2024 மார்ச் காலாண்டில் 84.67 பில்லியன் ரூபாய் லாபத்தை சபை பதிவு செய்திருந்த நிலையில் இதனுடன் ஒப்பிடுகையில் இது 121.8% லாப குறைவாகும். 2024 டிசம்பர் 31 வரை தொடர்ச்சியாக 5 காலாண்டுகளாக லாபம் ஈட்டிய பின்னணியில் ஒரு காலாண்டில் நட்டத்தை பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மின்சார சபையின் வருவாயும் கடந்த காலாண்டில் 167.78 பில்லியன் ரூபாவிலிருந்து 93.92 பில்லியன் ரூபாவாக 44% குறைந்துள்ளது. இலங்கை மின்சார சபையின் வரலாற்றில் ஒரு வருடத்தில் பதிவு செய்யப்பட்ட மிக உயர்ந்த லாபமாக 2024 ஆண்டில் 144 பில்லியன் ரூபாய் பதிவாகியிருந்தது. அந்த ஆண்டின் 4 காலாண்டுகளிலும் சபை லாபத்தை பதிவு செய்திருந்தமை சிறப்பம்சமாகும். நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன்துறை வந்த பயணிகள் கப்பலில்
போதைப்பொருள் கடத்தி வந்த ஒருவர் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். நாகப்பட்டினத்திலிருந்து வருகை தந்து சென்னையைச் சேர்ந்த பயணி ஒருவர் 4 கிலோகிராம் குஸ்ரக போதைப்பொருளை சூழ்ச்சியமாக உடமையில் மறைத்து எடுத்து வந்துள்ளார். சோதனையில் சுங்க அதிகாரிகள் அதனை கண்டுபிடித்து கைப்பற்றினர். போதைப்பொருளை கடத்தி வந்தவரை கைது செய்த சுங்க திணைக்களத்தினர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக அவரை காங்கேசன்துறை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட வாகன இலக்க தகடுகள். குருந்தூர ரயில் சேவைகள் மட்டுமே இன்று இயக்கப்படும், ரயில்வே திணைக்களம் அறிவிப்பு. கப்பலில் போதைப்பொருள் கடத்தி வந்தவர் சுங்க அதிகாரிகளால் கைது. மீண்டும் நட்டத்தை பதிவு செய்த மின்சார சபை. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.